Hi, வெல்கம் டு தமிழ் தலைவாஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பழ போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திடுங்க. அதுல இருக்க ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்க. வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஒவ்வொன்று வாழைப்பழம் போய் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வாழைப்பழத்தையும் அறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவிக்கலாம். வாழைப்பழத்தை அப்படி வச்சு தட்டத்தில் வைக்கிறோம். வாங்கப்பா, குண்டா வச்சுக்கலாம். குண்டா நல்லா சூடு எட்டும்போ. அதுக்கப்புறமேல எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்கப்பா, எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாங்கப்பா, வாழைப்பழம் போட்டுக்கலாம். ஒன்றா அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம்ப்பா. நல்லா வாங்கப்பா, ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். அதுமாரி வறுத்துக்கலாம். வாங்கப்பா, வெங்காயம் எரிஞ்சிக்கலாம். வாங்கப்பா, வெங்காயம் எரிஞ்சிக்கலாம். கடலை மாவு கட்டிக்கலாம். மிளகாய் பொடி கட்டிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம்பா. வாழைப்பழத்தை தோல் உரிச்சுக்கலாம். வாழைப்பழ தோல் எப்படி உளிக்கணும்? வாழைப்பழம் வச்சு போட்டுக்கலாம்பா. வாங்கப்பா, பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு போட்டுக்கலாமா? கை வச்சு மாவு பண்ணலாமா? நல்லா பொரியுதுப்பா. அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம்பா. 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இப்போ திருப்பி விட்டுக்கலாம்பா. இப்போ நல்லா திருப்பி விட்டு வச்சுப்பா. 5 நிமிஷம் வேக விடலாம்பா. வாங்கப்பா, எடுத்துக்கலாம். வெந்து போச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. நல்லா மொறு மொறுன்னு இருந்துக்குதுப்பா. டேஸ்ட்டாகவும் இருக்குதுப்பா. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்துக்குதுப்பா. நல்லா தான் இருக்குது. இதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க.